யுகயுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 2. அகல்விழியோ ஜெயந்தினை பார்த்ததுமே முதலில் அதிர்ந்து அதன் பின்பு அப்படியே எழுந்து போய் அவன் முன்பாக கெத்தாக நின்று கொண்டவள், ஓஹோ, நீங்க தான் என்ன கடத்தினதா? சரிதான், உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் நம்பியார் சார் என்னை ஆஃபீஸ்க்கே வர வேண்டாம், அவர் வீட்டுக்கே வர சொன்னாரா? அப்புறம் சாட்சியை கடத்தி உனக்கு சாதகமாக கேஸ் மாற வைக்கிற இந்த கடத்தலுக்கே உனக்கு தண்டனை கிடைக்கும், தெரியும் தானே? அதை கேட்டவன் நக்கலாக சிரித்து சிகரெட்டை உதட்டின் வலது பக்கமாக இருந்து இடது பக்கத்திற்கு மாற்றியவனின் பார்வையே சொல்லியது. அப்படி ஒன்று என் முன்னாடி கிழிக்க முடியாது போடி என்ற தோரணை தெரிந்தது அதில். அதானே, கொலையே செஞ்சுட்டு கோர்ட்டுக்கு போகிற ரவுடி கொலைகாரனுக்கு இந்த கடத்தல் கேஸு இதெல்லாம் ஒன்றுமில்லதான். ஆனாலும் இந்த கேஸில் உனக்கு முன்னாடியே உன் கண்ணெதிரிலேயே சாட்சியாக நின்று நீதான் கருணாமூர்த்தியை கொலை செஞ்சேன்னு சொல்லி உனக்கு தூக்கு தண்டனையை வாங்கி தரல நான் வக்கீல் அகல்விழி இல்லை என்று அவன் முன்பாக சொடக்கு போட்டாள். அவ்வளவுதான். அடுத்த நொடியே அவன் அவளுடைய கழுத்தை பிடித்து தூக்கி அந்த கண்டெய்னர் சுவரில் சாய்த்து தூக்கி பிடித்திருந்தான். அவனது கை அழுத்தியதில் அகல்விழியின் கண்கள் பிதுங்கி போய் மூச்சடைத்து திணறிக்கொண்டு கால்களை அடிக்கவுமே பொத்தென்று கீழே போட்டான். உடனே தன்னுடைய கழுத்தை பிடித்து கொண்டு வேகமாக மூச்செடுத்து இரும்பியவள் நிதானமாகவே அரை மணி நேரமாகியிருந்தது. ஜெய் அதுவரையுமே அமைதியாக அவளையே பார்த்திருந்தான். இங்கு சத்தம் வரவில்லை என்றதுமே திவாகர் உள்ளே நுழைந்தான். அகல்யா இருப்பதைக் கண்டு ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்து போய், என்ன ஜெய், என்ன சொல்லுது வக்கீல் கிளி? அதுவா, கருணாமூர்த்தியை கொன்னது தப்புங்கிறது கிளி. ரொம்ப பேசுச்சு, கழுத்தை பிடிச்சி தூக்கி ஒரு காட்டு காட்டினேன், அப்படியே தானா அமைதியா உட்கார்ந்துருக்கு. அதை கேட்டவளோ, யாரடா அமைதியா உட்கார்ந்துருக்கா? நீ உன் ஆம்பளை பலத்துல என் கழுத்தை பிடிச்சு தூக்குனா பயந்துருவனானா என்ன? திவாகர் அவளை முறைத்து பார்த்தவனோ இப்போது, இது ஒன்றும் உங்கள் கோர்ட் இல்லை ஆர்கியூ பண்ணுறதுக்கு. அதுக்காகவெல்லாம் பேசாமல் இருக்க முடியாது. கோர்ட்டில் மட்டும்தான் பேசணுமா என்ன? நான் நினச்ச இடத்துல பேச வேண்டா. என்னடா பண்ணுவ? டிரைவர், வண்டி அந்த கடல் பக்கமாக நிறுத்து, ஒரு பாடியை தூக்கி வீச வேண்டியது இருக்கு என்று ஜெய் இப்போது சத்தமாகவே சொன்னான். அதில் கொஞ்சம் ஜெர்க்கானாலும் கூட, இவனுங்களுக்காகலாம் பயப்பட முடியாது, கொலகாரணங்களுக்கெல்லாம் பயந்தா முடியுமா என்ன என்று நினைத்தவளோ கெத்தாக எழுந்து தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்து பார்த்தாள். அது நன்றாகத்தான் இருந்தது. அடுத்து தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் இருந்த ஃபோனை மறுபடியும் எடுத்தாள். உடனே எடுத்து நம்பியாருக்கு அழைத்து, சார், நானா என்ன உங்கள் மகன், அவ்வளவுதான். ஃபோனோடு சேர்த்து ஜெய் விட்ட அறையில் அப்படியே கண்கள் சுழன்று போய் கிறங்கி விழுந்தவளது ஃபோனோ கீழே விழுந்து நொறுங்கி அவள் விழவும் அவளது காதின் அருகே விழுந்தது. அரை மயக்கமும் இல்லாமல் முழு மயக்கமும் இல்லாமல் ஏதோ நினைவில் மண்டைக்குள் 2 மாதங்களுக்கு முன்பு நடந்தது தானாகவே ஓடிக்கொண்டிருந்தது அவளுக்கு. 2 மாதங்களுக்கு முன்பு காலை 6 மணி. வக்கீல் கேசவன் நம்பியார் தன்னுடைய காரில் ஏறி பீச்சிற்கு நடப்பதற்காக சென்றார். அவர் காரில் வந்து இறங்கியதுமே அவரோடு வழக்கமாக வாக்கிங் போகும் அவருடைய நண்பர்கள் 4 பேரும் தங்களுடைய காரில் வந்திறங்கினார்கள். அவர்களை பார்த்ததுமே புன்னகையோடு தங்களுடைய வாக்கிங்கை தொடங்கினார்கள். அதே இடத்திற்கு நம்பியாரிடம் ஜூனியர் வக்கீலாக இருக்கும் வக்கீல் அகல்விழியும் தன்னுடைய ஸ்கூட்டி பெபில் வந்திறங்கினாள். என்னடா ஒருத்தரையும் காணோம் இங்க, சாரோட கார் வேற இங்க இருக்கே என்று யோசனையோடே டிரைவர் மாமா எங்கே போனார் என்று சுற்றி முற்றி பார்த்தாள். அங்கே டீ குடித்து கொண்டிருந்தவர் இவளை பார்த்ததுமே கையசைத்தார். அவர் கையசைத்ததுமே, என்ன சங்கர் மாமா, காலையிலேயே டீயும் வடையுமா? அத்தைக்கு இது தெரியுமா என்ன? என்னம்மா நீ, ஒரே ஒரு டீ தான் குடித்தேன், வடைக்கு அத்தை தடை போட்டிருக்கா, நீ வேறம்மா. அட்டாக் வந்தவருக்கு தடா தான் போடுவாங்க, தட்டில் நோ வடா. சரி, ஆமாம் சாருங்க, நீ 5 நிமிஷம் லேட்டு, மனுஷன் கோபத்தில் நடக்க போயிட்டாரு. உடனே வாயை குவிற்றி ஊதி கொண்டவளோ, 5 நிமிஷத்துக்கே வா, இப்போ என்ன பண்ணுறது மாமா? அவர் பின்னாடியே நீ ஓடிப்போமா, பிடிச்சிடலாம். பிடிச்சிடலாம், ஆனால் யார் அவர்கிட்ட திட்டு வாங்கிறது? திட்டு வாங்கிறதுக்குன்னு வேலைக்கு ஒரு ஆளை போட்டுக்கலாமா பாப்பா? தினமும் தான் நம்மளை திட்டுறாரே, அவருக்கும் பிபி குறைஞ்ச மாதிரி இருக்கும், நமக்கும் திட்டு வாங்கின டென்ஷனும் ஃபீலும் இருக்காது. எப்படி ஐடியா? அதெல்லாம் சரிதான், அத்தைக்கிட்ட திட்டு வாங்காமல் இருக்க நீங்கள் யாரை வேலைக்கு போட்டிருக்கீங்க? நீ வேற பாப்பா. ஆமாம், இப்போ பெரிய சாரை எப்படி பிடிக்க போகிற நீ? ஐயோ, உங்ககிட்ட பேசிட்டே அதை நான் மறந்துட்டேனே. ஆமாம், சார் எந்த பக்கமாக போனார்? ரைட்டு. ஓகே ரைட்டு, இப்போ எடுக்கிறேன் பாருங்க ஓட்டம், அங்கே சார்கிட்ட போய் தான் நிற்க போகிறேன்னா என்று ஓட ஆரம்பித்து விட்டாள். நல்ல புள்ள போனி என்று சிரித்து கொண்டே அவளை பார்த்திருந்தார். என்ன சங்கரண்ணே, உங்கள் சார் வாக்கிங் வந்துட்டாரா என்ன? வா மைக்கேலே, உங்கள் சாரு தானே வந்திருக்காரு. ஆமாம்மா, இவங்க ஓட்டத்தை பார்க்க தானே நாம் இங்கே வர்றதே, வேற வழி நமக்கு இல்லைல்ல, நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிங்கப்பா. ஆமாம்மா, கருணாமூர்த்தி சார் காலேஜில் ஏதோ பிரச்சனைன்னு பேப்பரில் போட்டிருந்தாங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் பெரிய இடத்து விவகாரண்ணே,
நம்ம வாயை திறக்கக்கூடாது. உனக்கு தெரியாததா என்ன? நம்ம 2 சாருங்களும் தோஸ்துல. அதனால வக்கீல் சாரே அந்த பொண்ணு மேட்ரை பேசியே முடிச்சிட்டாரு. அப்படியா? என்னத்த சொல்ல, பணமும் பெரிய மனுஷன்னு பேரும் இருந்தா போதும் போல இந்த உலகத்துல. நம்மள மாதிரி பாவங்கள் எங்கிருந்து பொழைக்கிறது போ. அது நெசந்தானே என்று தங்கள் முதலாளிகளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். அங்கே தூரத்தில் பீச்சில் நடந்து கொண்டிருந்த நம்பியாரின் அருகிலேயே வந்து கொண்டிருந்த கருணாமூர்த்தியோ, 2 கோடி அந்த பொண்ணால நஷ்டம். அது இப்படி விஷயத்த வெளியே சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. நீ வந்ததால தப்புச்சேன். யோ, வயசுதான் 60 ஆகிருச்சுல. கையையும் காலையும் சும்மா வச்சுக்கிட்டு ஏதாவது அந்த மாதிரி படத்தை போட்டு பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, நீ கையை அந்த பொண்ணு மேல வச்சு பஞ்சாயத்து ஆகிருச்சு. சும்மாவே இருக்க மாட்டியாயா நீ? ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க பஞ்சாயத்து பண்ணியாச்சு. இனி வந்துச்சுன்னு வையே, நானே உனக்கு ஆபரேஷனை பண்ணி வச்சிருவேன் பாத்துக்க என்று சத்தமாகவே சிரித்தார் நம்பியார். அதற்கு இன்னொருவரோ, யோ கருணாமூர்த்தி, பேரு தான் கருணாமூர்த்தி, செய்யற வேலையெல்லாம் மன்மதமூர்த்தி வேலை. என்னைக்கியா நீ திருந்த போற? உன்னாலதாயா, உனக்கு உதவு போய்தாயா நம்பியார் மகன் இன்னும் நம்மளை பகைச்சுக்கிட்டே நிற்கிறான். அதை கேட்டதுமே நம்பியார் திரும்பி அதை சொல்லி கொண்டு வந்த கமிஷனர் பன்னீர்தாசினை முறைத்து பார்த்தார். இப்போது அச்சச்சோ, சாரிப்பா, தெரியாம அவனை ஞாபகப்படுத்திட்டேன். உடனே அவர் திரும்பி, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க வாக்கிங்க முடிச்சுட்டு கிளம்புங்க, எனக்கு இன்னைக்கு முக்கியமான கேஸ் இருக்கு என்று விறுவிறுவென்று வேகமாக நடந்தார். அதை பார்த்து கொண்டிருந்த அவர்களது மற்றொரு நண்பரும் முன்னாள் நீதிபதியுமான செபாஸ்டியனோ, உனக்கு அறிவு இருக்கா தாசே? உனக்கு யார் அவன் மகனை பற்றி பேச சொன்னது? இப்போ கடந்த 10 வருஷமா அப்பாவும் மகனும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. அவன் எல்லாத்துலேயும் மாறி இருக்கிறான். அவரை மட்டுமில்ல, நம்ம எல்லாரையுமே எதிரியாத்தான் பார்க்குறான். இப்போ போய் அவனை பற்றியே பேசிட்டியே நீ. சாரிப்பா, நான் என்ன வேணும்னா பேசினேன், வாய் தவறி பேசிட்டேன். சரி சரி விடுங்க, நம்ம நம்பியார் தானே. 2 நாளோ 2 வாரமோ கோபம் குறைஞ்சதுமே நம்மக்கிட்ட தானே வருவான். நண்பர்கள்னு நம்ம 5 பேரும் தானே இருக்கோம் என்று கருணாமூர்த்தி சமாதானப்படுத்தி மீதி 4 பேரோடும் வாக்கிங் போய்விட்டு தங்கள் கார் நிற்கும் இடத்திற்கு திரும்பி கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த அகல்விழியை பார்த்து கை காண்பித்தனர். அவர்களை பார்த்ததுமே கொஞ்சம் பின்வாங்கியவள் வேறு வழியின்றி அவளும் கை காண்பித்து, ஹாய் சார்ஸ், குட் மார்னிங் என்று மரியாதை நிமித்தமாக சொன்னாள். குட் மார்னிங் பேபி, எப்படி இருக்கிற என்று கருணாமூர்த்தி அவள் அருகில் வந்து தோளில் கையை போட்டார். அதில் பயந்து போனவளோ சட்டென்று அவருடைய கையை எடுத்துவிட்டு அவரிடமிருந்து 4 அடி தள்ளி நின்றவள் கமிஷனரிடம் திரும்பி, எங்க சார் எங்க என்று கேட்டுவிட்டு அங்குமிங்கும் தேடினாள். அவர் வீட்டுக்கு போயிட்டாருமா, நீ போ என்று அனுப்பி வைத்தார் அவர். அப்படியா? முக்கியமான கேஸ் விஷயமா பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக 10 மணிக்கு கோர்ட்ல எல்லாம் தயாரா இருக்கணும்னு சொன்னாரே. அதை கேட்ட கருணாமூர்த்தியோ, வா அகல்விழி, நான் கொண்டு போய் உன்னை நம்பியார் வீட்டில் விட்டுடுறேன், உனக்கும் டைம் சேவிங் ஆகும்ல. இல்லை சார், நான் ஸ்கூட்டியில் வந்திருக்கேன், அதில் போயிடுவேன், உங்களுக்கு சிரமம் வேண்டாம் என்று அங்கிருந்து வேகமாக விலகி வந்து விட்டாள். அவள் சென்றதுமே தாஸ் கோபத்தில், இவ்வளவு பிரச்சனையில் மாட்டியிருக்கிற நீ, எல்லாத்துலேயும் நம்பியார் தான் உன்னை விடுவிச்சிருக்கான். இது அவர் பாதுகாப்பில் இருக்கிற பொண்ணியா? உன் சித்து விளையாட்டெல்லாம் இந்த வயசில், அதுவும் நம்பியார்கிட்டயே காமிக்காத, உனக்கு தான் அது ஆபத்து என்று செபாஸ்டியன் திட்டினார். சும்மாதான்ப்பா பார்த்தேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை, நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிட்டு வரேன்ப்பா, நீங்க மெதுவா நடங்க என்றவரோ அங்கேயே குனிந்து வளைந்து ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பித்து விட்டார். இவன் திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. செத்தாலும் கல்லறையில் கூட பொம்பளை சோக்கு கேட்பான் போல. பொண்ணுன்னு எழுதினாலே பின்னாடியே போயிடுவான். என்னமோ போ, இவனால தான் நம்பியார் வீட்டில் இன்னும் அவன் மகனால பிரச்சனை போய்கிட்டு இருக்கு என்று 5வது ஆளான குருஷேத்திரன் சொன்னார். அவனால மட்டுமா என்று தாஸ் நக்கலாக கேட்டார். இப்போது, ஓய் கமிஷனரே, என்ன நக்கலா? நாங்க மட்டுமா? நீரும் தானே அதில் உடந்த. சரி சரி, எதுக்கு நமக்குள்ள இந்த நக்கல் நையாண்டியெல்லாம்? அது நடந்து இன்னையோட 10 வருஷம் முடியுது, அதை எதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு? வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் என செபாஸ்டியன் முன்னே நடந்து சென்று விட்டார். இவர்கள் மூவருமாக தங்களுடைய காரில் ஏறி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அங்கு அகல்விழியோ, வந்தது வந்தாச்சு, பீச்சில் ஒரு 10 ரவுண்டு ஜாகிங் பண்ணிட்டு நேராக சார் வீட்டுக்கே போயிடுவோம், அங்கே நோட்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போனால் போதும் என்று வேடிக்கை பார்த்தவாறே சுற்றி சுற்றி நடந்து டயர்டாகி தன்னுடைய ஸ்கூட்டியை எடுக்க மெதுவாகவும் சோர்வாகவும் நடந்தாள். அவள் வெளியே ரோட்டிற்கு வருவதற்காக அங்கே போடப்பட்டிருந்த போட்டுகளுக்கு இடையே நடந்தவளை யாரோ வாயை பொத்தி உள்ளே வேகமாக இழுத்தனர். அதிலே அவள் பயந்து போய் முரண்டு பிடிக்கவுமே இன்னும் அழுத்தமாக ஒரு போட்டின் அடிப்பக்கமாக இழுத்து கொண்டு சென்றனர். அகல்விழிக்கு தன் வாயை பொத்தியிருந்த கையை எடுக்க முடியாமல் கடித்து பார்த்தாள். அதுவும் முடியவில்லை. தன்னுடைய கால்களை தரையில் நன்றாக ஊன்றி நிற்க முயன்றாள். அதற்குள்ளாக அவளை இழுத்து தன்னோடு இறுக்கி அணைத்து அவளை கட்டியணைக்க முயன்ற உருவத்தை பார்த்தவளுக்கு கண்கள் அதிர்ச்சியில் நீயா என்று விரிந்து அப்படியே உறைந்து போனாள்.
அவள் அப்படி உறைந்து போய் நிற்கவும் அந்த ஆளுக்கு பின்னாடி ஒருத்தன் முகமூடி அணிந்து ஒரு துணியை கட்டிக்கொண்டு கண்கள் இரண்டும் கோவை பழம் போன்று சிவந்து வெறியில் இருந்தான். இவளை பிடித்திருந்த கருணாமூர்த்தியின் நடுமண்டையிலேயே சுத்தியலால் அடித்து விட்டான். ஆ என்று அலறக்கூட முடியாது. வேண்டாம் என்று தலையாட்டவும் சுத்தியலை நச் நச்சென்று கருணாமூர்த்தியின் தலையில் 2ஆம் முறையும் இறக்கியிருந்தான். முதல் அடியிலேயே கருணாகரன் அப்படியே தலையிலிருந்து ரத்தம் பீரிட லேசான மயக்கத்திலும் அகல்விழியை பிடித்திருந்த பிடியை விடாதிருந்தார். 2ஆம் அடியில் அவர் உயிரே அவரிடமிருந்து வெளியேறி கொண்டிருக்க மெதுவாக அவளிடமிருந்து தன்னுடைய பிடியை தளர்த்தவும் அவளோ இப்போது ஆ என்று ஒரு முறை கத்தினாள். அதில் அந்த கொலைகாரனின் கண்களும் அது சொன்ன செய்தியும் அவளது 2 கைகளாலும் தன்னுடைய வாயை தானாகவே மூடிக்கொள்ள வைத்திருந்தது. அவளோ பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கவும் கருணாமூர்த்தியின் கழுத்தில் தன்னுடைய நல்ல கனமான பூட்ஸ் காலால் மிதித்து மிச்ச சொச்சம் இருந்த அவருடைய உயிரையும் பத்திரமாக மேலோகம் அனுப்பி வைத்திருந்தான். அதற்குள்ளாக அவனை போன்று ஒருத்தன் பின்னாடி இருந்து விசில் கொடுக்கவுமே திரும்பி பார்த்தான். முடிஞ்சுதா? மொத்தமா முடிஞ்சுது. உடனே அவனும் கட்டை விரலை காண்பிக்க இவனும் கட்டை விரலை காண்பித்தான். அப்போது அவர்களை பயத்தோடு வினோதமாக பார்த்தவளின் உடையை ஆராய்ந்தான். அதில் கருணாகரனின் இரத்த திட்டுக்கள். உடனே தன்னுடைய கருப்பு கலர் சட்டையை கலற்றி வீசியவனோ அவளது சட்டையை கலற்றிவிட்டு இதை மாட்டிக்கொண்டு போகுமாறு கை காட்டினான். அவளோ பயந்து போய் மாட்டேன் என்று தலையாட்ட அவனது கண்கள் விரிந்து அவளை கோப பார்வை பார்த்தது. இங்க எப்படி? நான் வக்கீல், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நான் தானே சாட்சி. நீ சாட்சினா உன்னை கொன்னு போட்டுறவா என்று அருகில் வர வர 2 எட்டு எடுத்து வைத்தான். அச்சச்சோ, அடியே, நீ தனியா மாட்டிக்கிட்டடி. இந்த திமிர் பேச்சு வேற பேசினேன்னு வையே, உன்னையும் நச்சுன்னு நடுமண்டையிலேயே சுத்தியலால போட்டு தள்ளிட்டு போயிடுவாண்டி அகலு. அப்புறம் உன் வக்கீலு ஜட்ஜு கனவெல்லாம் அப்படியே மேலோகத்துல தான் நடக்கும் பார்த்துக்க. உயிரோட போகணும்னா அவன் சொன்னதை செய்டி என்று தனக்குள்ளாகவே பேசி முடிவெடுத்து கொண்டாள். அடுத்த நொடியே அவளது டீ-ஷர்ட்டினை வேகமாக இடைக்கு மேல் சுருட்டியவள் அவனை பார்த்தாள். நான் உன்னை ரசிச்சு பார்க்கவெல்லாம் வரல. என்ன மாதிரியான சக உயிர் தான் நீ. மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை. மாத்து என்று 2ஆம் முறையாக பேசினான் அவன். அந்த கொடூரமான குரலை மனிதத்தன்மையே அற்ற ஒருத்தன் என்று அவளுக்கு உணர்த்தியதால் அப்படியே வேகமாக கலட்டி அவன் கொடுத்த சட்டையை மாற்றிக்கொண்டாள். அவளது உடையை தன் கையை நீட்டி வாங்கியவன் தன்னுடைய ஆட்காட்டி விரலால் இங்கிருந்தே போ என்று கட்டளையிட்டான். அகல்விழியோ போகாமல் கீழே செத்து கிடந்த கருணாமூர்த்தியை பார்த்தாள். ஏன், உன்னை ஏதாவது அவன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இவனை கொன்னுட்டனேன்னு ஃபீல் பண்ணுறியா? லூசா நீ? இல்லை, இவர் ஏற்கனவே ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாரு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை இழுத்து இப்படியெல்லாம் பண்ண பார்க்குற அளவுக்கு மோசமான ஆளாக இருப்பாருன்னு நான் நினைக்கல. பெரிய காலேஜ்லாம் நடத்துகிறாரா? இவர் பெரிய மனுஷன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எவனையும் நம்பாத. இப்படியான பெரிய மனுஷங்க தான் பொண்ணுங்க விஷயத்தில் படு மட்டமாக இருப்பானுங்க. ஒழுங்கா ஓடிப்போ, இல்லை. அதற்குள்ளாக அவள் அங்கிருந்து வேகமாக வெளியே செல்லும் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். பாவம், நம்பியாரிடம் ஒரு புள்ளை பூச்சி வேலை செய்கிறதே என்று ஏளனமாக பார்த்துவிட்டு தனக்காக காத்து கொண்டிருக்கும் தன்னுடைய கூட்டாளியோடு வெளியே வந்து சுத்தியலை கலற்றி அதன் கட்டையை எரித்துவிட்டனர். அந்த சுத்தியலின் முன்பகுதியான இரும்பினை தூக்கி கடலில் போட்டுவிட்டு தங்களது ஸ்கார்பியோவில் எதுவுமே நடக்காதது போன்று சிரித்தவாறே சென்று கொண்டிருந்தனர். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.